மீடியாக்கள் வாயிலாக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சிட்டேன். உடனடியாக நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதால முழுசாக அந்த என்னென்ன நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி அவருக்கான அந்த பிணை கொடுத்துருக்காங்க, என்ன கண்டிஷன் அப்படிங்கிறது முழுமை எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட நீதிமன்றம் இந்த வழக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. வழக்கினுடைய சாராம்சம் என்ன? அவர் அமைச்சராக இப்போ இருக்கிற கட்சியில் இல்லை, இதுக்கு முன்னால் இருந்த அரசாங்கத்தில், அதிமுக அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்தபோது பணம் வாங்கி கொண்டு வேலை அளித்தார் அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. இது ஏதோ 5 நபர் 10 நபர் அப்படிங்கிறது இல்லை, ஆயிரக்கணக்கான நபர்கள் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அதனால தான் அரசாங்கத்து தரப்பில் அவர் ஒரு முக்கியமான நபர், அதாவது அரசு அதிகாரத்தில் தன்னோட அதிகாரத்தை செலுத்தக்கூடிய நபராக இருக்கிறதால சாட்சிகள் பயப்படுவாங்க, அவருக்கு நேராக சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னதால தான் இத்தனை நாள் அவர் உள்ளே இருந்தார், ஜாமீன் கொடுக்காமல் இருந்தாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுத்துருக்கு. ஆனாலும் கூட நாங்கள் இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் ஊழல் வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே அவர்களுடைய வழக்கு விசாரணை விரைவில் நடத்துவதற்கு அவர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏனென்றால் நிறைய நேரத்தில் விட்னஸை அவங்க ஹோல்டு பண்ணுறது, மிரட்டுறது அப்படிங்கிறதும் நடந்துட்டு தான் இருக்குது. அதுலேயும் இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசு அப்படிங்கிறது குற்றம் சாட்டப்பட்டவர்களை ஒருபோதும் அவங்க நியாயமான ஒரு விசாரணைக்கு என்றைக்கும் அலோவ் பண்ணினதில்லை. இது அவங்களோட ஹிஸ்ட்ரி. அதனால் திமுக அரசு இங்கு அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வழக்கை நீர்த்து போகாமல், அதாவது குறிப்பாக வழக்கு கொடுத்துருக்கவங்க மேலே குற்றச்சாட்டு கொடுத்துருக்கிறவங்களை மிரட்டுறதோ வேறு விதமான நடவடிக்கையில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களோட எண்ணம். வெயிட் இப்போது இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களே, திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது என்னென்னவெல்லாம் ஊழல் வழக்கு இருக்குது, அவர் எப்படியெல்லாம் இருக்கார் அப்படிங்கிறத வேற யாரோ சொல்லலை, அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது இன்றைக்கி அவர் கட்சி மாறினால முதலமைச்சர் அவர்களுக்கு அதெல்லாம் மறந்துருக்கலாம். ஆனால் மக்கள் மறக்க மாட்டார்கள். இதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த அரசு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் பிஜேபி அரசு தான் அவருக்கு அந்த வழக்கில் மாற்றின்ற பொதுவான ஒரு பார்வை சமூக வலைதளங்களில் பேசப்படும், விமர்சனங்களை பிடிச்சி இப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுறதுலாம் ஒரு பேசாடிப்படுது. ஒரு ஏஜென்சி, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி யார் எந்த நேரத்தில் குற்றச்சாட்டு வருதோ, எந்த நேரத்தில் கைது பண்ணோங்கிறது எல்லாமே அது முழுமையான விசாரணை அமைப்புக்குள்ளே இருக்கிறது. ஒரு விஷயம் நடக்கும்போது பல்வேறு விதமான நபர்கள் பல்வேறு விதமான கற்பனைகளையோ கதைகளையோ அல்லது ஏதாவது அவங்க மனசில் நினைக்கிறத அவங்கவங்க என்ன வேணால் நினச்சிக்கலாம். அதுக்கு நாங்கள் பொறுப்பாக்க முடியாது. ரெண்டாவது, மத்திய அரசை பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டுகளாக எந்த ஒரு அமைச்சர் மீதும் எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாமல் நேர்மையான ஒரு அரசாங்கத்தை மோடி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இப்போது திமுக அமைச்சரவையில் எத்தனை அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகள் விசாரணை நீதிமன்றத்தில் இருக்குங்கிறதும் மக்கள் முன்பாக நாங்கள் இப்போது ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காதுன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு ஜாமீன் கிடைச்சிருக்குது. இந்த தகவல் ஏற்கனவே தெரிஞ்சு இவருடைய ஜாமீனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாற்றத்துக்காக எனக்கு ஏதோ நீங்க எல்லாம் சேர்த்து சொல்றீங்க, எனக்கு அவ்வளவெல்லாம் அது என்னன்னு பண்ண தெரியல. அதனாலதான் நான் திருப்பி சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் என்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொன்னாரோ அதை திரும்பவும் ஞாபகப்படுத்துறோம் நாங்கள். அவருக்கு முதல்வர் பிரதமர் சந்திக்க போறாரு, இன்னைக்கு டெல்லி கிளம்பி போறாரு. இந்த டெல்லி பயணத்தை ஒட்டியே இந்த நிகழ்வுகள் அடுத்தடுத்து இல்ல, நான் ஏற்கனவே பிஜேபியும் திமுகவும் நெருங்கி வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் இருந்துட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் இந்த மாதிரி கற்பனைகளுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றது? எங்கேயோ ஒவ்வொரு விஷயம் தனித்தனியா நடக்கிறத எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா முடிச்சு போட்டு அதுல என்னோட கருத்து கேட்டீங்கன்னா நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் ஒரு நேற்றே நான் சொல்ல, ஒரு சமூக ஊடகத்தில் ஒரு சிறு கருத்துக்கள் போடுறதுக்கு கூட இந்த அரசு எடுக்கின்ற அதீத நடவடிக்கைகள், அவங்களுக்கு அரசாங்கத்துக்கே அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. ஒரு கருத்து சுதந்திரம் அப்படின்னு பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசு, சவுக்கு சங்கர் ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசுக்கு எவ்வளவு ஆதரவாக இருந்தார், அவர் என்னென்னவெல்லாம் எழுதியிருக்காரு. இன்றைக்கி அவர் இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ண உடனே அவரை தூக்கி கூண்டாஸில், அதுவும் எப்படி ஒரு கூண்டாஸ் முடிஞ்சு வெளியில் வரும்போது திருப்பி இன்னொரு கூண்டாஸ். எந்த அளவுக்கு இந்த அரசு சட்டத்தை துஷ்பிரயோகம் பண்ணுது, எப்படியெல்லாம் அந்த கருத்து சுதந்திரத்தோட குரல் வலையை நெருக்குகிறது அப்படிங்கிறத நாங்களும் எங்கள் கட்சியோட நிர்வாகிகளோட அரசில் பார்த்துட்ருக்கோம்.
அந்த 4 நிபந்தனைகளை முக்கியமான ஒரு நிபந்தனை வந்து இவர் வெளியே வந்துட்டாருன்னா சாட்சியங்களை வந்து கலைக்கக்கூடாது, அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு நிபந்தனையை வச்சிருக்காங்க. இது அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதனால தான் நான் முன்னாடி சொன்னேன், இவர் வந்து அரசாங்கத்தினுடைய முழு ஆதரவை பெற்ற ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டராக இருந்தவர். ரெண்டாவது, இவர் உள்ளேயே இருந்தால் கூட குறிப்பாக கோயம்புத்தூர் மாநகராட்சியில் யார் மேயர் ஆகணும், யார் என்ன பண்ணுங்கிறதெல்லாம் முடிவு பண்ணுறாருங்கிறது நீங்கள்லாம் மீடியாக்கள் சொல்கிற செய்திகளை தான் நாங்கள் பார்த்துருக்கோம். திரும்பவும் அதே மாதிரி ஒரு முக்கியத்துவமோ அல்லது அவருடைய அந்த செல்வாக்கு அப்படின்னு இருந்தால் நிச்சயமாக அது சாட்சிகளை பாதிக்கும். மாநிலத்தினுடைய முதல்வர் இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தமிழக மக்களுக்கு இந்த அரசு ஊழலுடன் நாங்கள் எப்படி சமரசம் செய்து கொள்ள மாட்டோம்னு அவர் பேசிட்டு இருக்காரோ அதை செயலில் காட்ட வேண்டும் என்பது எங்கள் எதிர்பார்ப்பு. இதெல்லாம் எப்படிங்க எனக்கு தெரியும்? வாதம் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து சரியான முறையில் இல்லாததான் ஜாமீன் கிடைக்கும். இது ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு வழக்கு வந்து வெற்றி தோல்வியும் போது ஒவ்வொருத்தருமே வழக்கறிஞர்களோட விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒவ்வொரு வழக்குக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அந்த வழக்குக்கான பல்வேறு விதமான உதவிகளும் வந்து நம்மளுக்கு வெளியிலிருந்து வேணும். ஏனென்றால் நிறைய நேரத்தில் பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படும் போது நாங்கள் பார்த்துருக்கோம். என்ன ஒரு சப்போர்ட் பண்ணாலும் சாட்சிகள் வந்து சரியாக வரமாட்டாங்க. இதில் சாட்சிகள் பயமுறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது எல்லாம் தாண்டி நீதித்துறை தன்னுடைய நீதியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களோட எதிர்பார்ப்பு. நிச்சயமாக அது நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. அமலாக்கத்துறை சார்பில் வந்து ஒரு நீண்ட விவாதம்லாம் வச்சுருந்தாங்க உச்சநீதிமன்றத்தில். அந்த நீண்ட விவாதங்கள்லாம் வச்ச பின்னரும் எப்போவுமே ஒரு சட்டத்தில் வந்து ஒரு ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பீரியட்னு இருக்கும், பெயிலுக்கான ஒரு பீரியட்னு இருக்கும். இவர் வந்து ஒரு நீண்ட நாள் இருந்த ஒரு காரணத்தாலையும் அதே மாதிரி கடுமையான நிபந்தனைகள் காரணத்தாலையும் அது கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றிங்க. ஆனா மரம் நடுறது எடுக்காம போடுங்க. நான் கஷ்டப்பட்டு தொகுதியெல்லாம் தேடி தேடி மரம் வச்சுட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் நல்ல காத்து சுவாசிக்கணும்.